வந்திருக்கிறது. தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. முதல் தகவல் வந்திருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் 75 தபால் வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். ராஜகுமாரன், உங்க கூடுதல் தகவல்கள் என்ன இதுல? நீங்கள் குறிப்பிட்ட வகையிலே இப்பொழுது கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய முடிவுகள், அதாவது வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய தகவல்கள் என்னவாக இருக்கின்றன என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய முதல் சட்டப்பேரவை தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை நிலவரமாக சென்னை பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னையிலே பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் ஆர்டி சேகர் திமுகவினுடைய வேட்பாளராக களம் இறங்கியிருந்த நபர், சிட்டிங் எம்எல்ஏ, அவருக்கு எதிராக சென்னையிலே போட்டியிட்டு இருந்தார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளில் ஒன்றான பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிகளில் இப்பொழுது முன்னிலை பெற்றிருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் 75 வாக்குகளை பெற்றிருக்கின்றார் விஜய். 25 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் திமுகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏ ஆர்டி சேகர் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே. பெரம்பூர் உட்பட பல்வேறு தொகுதியில் தற்போது தபால் வாக்குகளில் ஒரு சில தாக்கத்தை தமிழக வெற்றி கழகத்தினரும் ஏற்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற தகவலை நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம். பெரம்பூரை பொறுத்தவரை விஜய் முன்னிலை பெற்றிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே விஜய் போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் தபால் வாக்குகளிலே விஜய் முன்னிலை பெற்றிருக்கின்றாரா? அங்கேயும் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய இனிகோ இருதயராஜை காட்டிலும் கூடுதலாக விஜய் தபால் வாக்குகளை பெற்றிருக்கின்றாரா என்ற விவரத்தை அடுத்தடுத்து பார்க்க இருக்கின்றோம். சென்னையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த விவரத்தின் அடிப்படையில் பெரம்பூர் தொகுதியில் விஜய் முன்னிலை பெற்றிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.